ஹாய், இங்கிலீஷ் டைப்பிங்கில் செகண்ட் பேப்பரில் கேட்குற லெட்டர் பார்ப்போம். ஜூனியருக்குள்ள லெட்டர் இது. ஜூனியருக்கு மொத்தம் 3 லெட்டர். பிஸ்னஸ் லெட்டர் பார்க்கலாம். ஆல்ரெடி இந்த லெட்டருக்கு மாடலும் கொடுத்துருப்பேன் லாஸ்ட் வீடியோவில். ஓகே, நீ ஸ்டார்ட் பண்ணுவோம். பிஸ்னஸ் லெட்டர். ஃபஸ்ட்டு மார்ஜின் செட் பண்ணணும். 10 to 70 வந்து மார்ஜின் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 60. இப்போது டைட்டில் அடிக்க போகிறோம். டைட்டில் வந்து ஃபுல்லாகவே கேப்ஸில் தான் இருக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கே வந்து மீனா அண்ட் CO.LTD டாட்டுன்னு இருக்கா. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும். சிஓனா கம்பெனி, எல்டிடினா லிமிட்டெட். இப்போது இதில் உள்ள ஒவ்வொரு லெட்டரையும் ஸ்பேஸ் உட்பட எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணி அதை 60லேருந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. 18 கிடைக்கும். 18 ஸ்பேஸ் விட்டு டைட்டில் அடிக்கணும். கீழே இருக்க லைனும் அதே போல் தான் ஆட் பண்ணி 60ல் மைனஸ் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணி எவ்வளோ ஸ்பேஸுன்னு கண்டுபிடிச்சி அதையும் அதே போல் டைப் பண்ணணும். இப்போ 2 லைன் ஸ்பேஸ் விடணும் இது ரெண்டுக்கு நடுவில். இப்போ இது ரெண்டையும் அடித்து முடித்ததுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. இனி பாருங்கள், இப்போது பிஸ்னஸ் லெட்டர்னாலே எல்லாமே வந்து லெஃப்ட் கார்னரில் தான் எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணணும். உள்ளே 5 ஸ்பேஸ் விட்டு ஸ்டார்ட் பண்ணுறது ஒவ்வொரு பேராக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணக்கூடாது. இப்போ டெலிஃபோன் இருக்குல்ல, அதில் T மட்டும்தான் வந்து கேப்ஸில் அடிக்கணும். பேலன்ஸ் எல்லாம் ஸ்மால். அப்புறம் கோலனுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்பேஸ் விட்டு நம்பர் அடிக்கணும். இப்போ அதுக்கு நேராக தான் போஸ்ட் பாக்ஸ் நம்பர்லாம் அடிக்க போகிறோம். இப்போ ரைட் சைடில் இருக்கிறத அடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ரைட் சைடில் இருக்கிறதுல எது வந்து பெரிய நம்பர், அதாவது அதிகமாக லெட்டர்ஸ் இருக்கிறத வந்து கால்குலேட் பண்ணணும். இதில் வந்து இந்த கோயம்புத்தூருங்கிறதுக்கு 19 கிடைக்கும். இப்போ வந்து இதை 70லேருந்து 90 மைனஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து 70 வரைக்கும் தானே மார்ஜின் வச்சுருக்கோம். அதனால் 70லேருந்து மைனஸ் பண்ணிங்கன்னா 51 டிகிரி. இப்போ இதில் தான் ரைட் சைடில் உள்ளது எல்லாமே வந்து டைப் பண்ணணும். இப்போது போஸ்ட் பாக்ஸ் நம்பர்னு ஃபஸ்ட் லைனில் இருக்கா, அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. போஸ்ட் பாக்ஸ் நம்பர்னு, நம்பருங்கிறத NO டாட்னு மட்டும் வச்சுக்கிட்டா போதும். ஸ்பேஸ் விடாமல் நம்பர் அடித்து கம்மா போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் லைனுக்கு அது பாருங்கள், ரவுண்ட் பண்ணி இங்கே ஆரோ கொடுத்துருக்காங்க. இந்த 22 பேட்டல் ரோடுன்னு இருக்குல்ல, அதை வந்து அந்த இடத்துல டைப் பண்ணணும். அப்படியே கம்மா போட்டு டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த கோயம்புத்தூர் எப்போதுமே பின்கோடுக்கு அந்த 3 நம்பர் தள்ளி ஸ்பேஸ் விடணும். அதுக்கும் கீழே 2 லைன் ஸ்பேஸ் விட்டு இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் இதெல்லாத்தையும் டைப் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி அந்த 22 அப்படிங்கிறது இந்த சைடு அடித்தோம்ல, அதுக்கு நேராகவே செகண்ட் லைன்லேயே டெலகிராம்ஸ் அப்படிங்கிறதையும் நம்ம அடிக்கணும். கோலனுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்பேஸ் வரும். இப்போ ஓகே. இப்போ ரெஃபரன்ஸுங்கிறத அதே மாதிரி அடிச்சுட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. நம்பருக்கு பக்கத்தில் ஸ்பேஸ் வராது. அந்த நம்பரை அப்படியே கண்டினியூ அடிச்சுட்டு அதே லைனில் 4th July 1973 இதை அடித்து புள்ளி வச்சிடலாம். அதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ். இப்போ M/Sன்னு இருக்கா, எம்ங்கிறது கேபிட்டல், ஸ்மால் லெட்டரில் எஸ்ங்கிறத அடிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு நேம், அந்த சிஓனா கம்பெனி, அதெல்லாத்தையும் நம்ம அடிச்சிடணும். அப்புறம் கண்டினியூவாக அதுக்கு கீழே உள்ளது எல்லாத்தையுமே கண்டினியூவாக அடிக்கணும். RDனா ரோடு. இதெல்லாம் ஆல்ரெடி நோட் பண்ணி வச்சுக்கிட்டு டைப் பண்ணால் ஈஸியாக இருக்கும். இப்போ பின்கோடுக்கு 3 நம்பர் தள்ளி ஒரு ஸ்பேஸ் விட்டு அடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ். அப்புறம் D/Sங்கிறது டியர் சார்ஸ், எஸ் போட்டுக்கோங்க. சார்ஸுங்கிறதுக்கு கமா போட்டுக்கோங்க. அப்புறம் 2 லைன் ஸ்பேஸ். இப்போது உள்ள அந்த பேசேஜெலாம் ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்கள், ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டலில் தான் இருக்கணும். வீன் இருக்குது, W வந்து கேப்ஸு. இது வந்து பிஸ்னஸ் லெட்டர், அதனால் எல்லாமே வந்து லெஃப்ட் கார்னரில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு VR in RECTன்னு இருக்குது பாருங்கள், டாட் வச்சு. அது என்னென்னா ரெசிப்ட். ஃபஸ்ட்டே இதெல்லாம் நோட் பண்ணி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு YRன்னு இருக்கா, இது வந்து யுவர். நெக்ஸ்ட்டு அப்படியே கண்டினியூ அடிக்கிறது தான். அதுக்கப்புறம் பாருங்கள், ட்ரான்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ட்ரபிள்ங்கிறத முன்னாடி அடிச்சுட்டு வித் யுவர் அப்படிங்கிறத செகண்டாக அடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த 2 லைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2 கோடு மாதிரி, அது வந்து நியூ பேரா. இது கொடுத்துருந்தாலே சைட்லையும் கொடுத்துருக்காங்க NPன்னு, அப்படி கொடுத்துருந்தாலே வந்து 2 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு அடுத்த பேசேஜ் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். அந்த ஸ்லாஷ் கொடுத்துருக்காங்களா, இது வந்து த. நெக்ஸ்ட்டு அந்த சர்வீஸ் DEBTன்னு இருக்கா, இது வந்து டிபார்ட்மெண்ட். சைடில் பாருங்கள் UCன்னு இருக்குது, இது வந்து அப்பர் கேஸ். ஃபஸ்ட் லெட்டர் வந்து கேப்ஸில் இருக்கணும். அந்த சர்வீஸுக்கும் எஸ் வந்து ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல், டிபார்ட்மெண்ட்டுக்கு D வந்து கேபிட்டல். நெக்ஸ்ட்டு டபுள் ஹச்னா வெச்சு. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஸ்லாஷ் கொடுத்துருக்காங்க, த அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிஃபிகல்ட்டிங்கிறத முன்னாடி அடிக்கணும், இன் ஸ்டார்டிங்கிறது பின்னாடி வரும். அப்புறம் அந்த பாருங்கள் ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க, அது வந்து அந்த டியூ அப்படிங்கிறத வந்து அந்த இடத்துல அடிக்கணும், வாஸ் டியூ டு யுவர் அப்படின்னு. அதுக்கப்புறம் எல்லாம் கண்டினியூவாக வரும். அந்த இடத்துல ஒரு கோடு போட்டிருக்காங்க பாருங்கள், அதுக்கு சிம்பிள் வந்து அது என்னென்னா ஸ்பேஸ் விட்டு அடிக்கணும், அந்த 2 வேர்டுக்கு நடுவில் ஸ்பேஸ் இருக்கணும். நெக்ஸ்ட்டு டிஹெச்ன்னு இருக்குது, டிஹெச்னா தட்டு. இந்த ஹைஃபன் போட்டு பிரிச்சுருக்காங்கல்ல, உங்களுக்கு லாஸ்ட்டில் வந்தால் மட்டும் பிரிச்சுக்கலாம், இல்லைனா வந்து அதை ஒரே வேர்டாக அடிச்சிடலாம். அப்புறம் யூசினா அப்பர் கேஸ், அந்த புக்குங்கிறத பி மட்டும் கேபிட்டலில் இருக்கணும். இது வந்து த, அப்புறம் அது வந்து ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டலில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு 2 லைன் ஸ்பேஸ். நெக்ஸ்ட்டு பேரா, ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல், அது வந்து டெலிட் சிம்பிள், அந்த கிராஸ் பண்ணியிருக்காங்கல்ல அதை வந்து டெலிட் பண்ணிடணும், அடிக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு டபுள் ஹச், டபுள் ஹச்சுங்கிறது விச். எஃப் டாட்னு கொடுத்துருக்காங்களா, ஃபார். அதுக்கப்புறம் ருபீஸ் 500ன்னு கொடுத்துருக்காங்கல்ல, இதில் எந்த ஸ்பேஸுமே வராது, ஆர் வந்து கேபிட்டல், எஸ் ஸ்மால் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. எஸ்பிஎல்னா ஸ்பெஷல். அதுக்கப்புறம் அது அப்படியே கண்டினியூவாக அடிக்கிறது தான். எஃப்ஆர்னா ஃப்ரம். இந்த அதுக்கப்புறம் ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போது 2 லைன் ஸ்பேஸ். யுவர்ஸ் ஃபைட்ஃபுல்லி, ஃபைட்ஃபுல்லி அதை வந்து எழுதிக்கோங்க. கமா வரும். இதில் ஒய் மட்டும்தான் வந்து கேப்ஸில் இருக்கணும், பேலன்ஸ் எல்லாமே வந்து ஸ்மால். நெக்ஸ்ட்டு ஃபாருங்கிறது ஸ்மாலில் இருக்கணும், பேலன்ஸ் எல்லாம் கேபிட்டலில் இருக்கணும். அந்த சிஓ எல்டிடின்லாம் அது வந்து கம்பெனி லிமிட்டட்னு மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் 4 லைன் ஸ்பேஸ் இருக்கணும், இதான் நல்லா நோட் பண்ணிக்கணும். 4 லைன் ஸ்பேஸ். கீழே அந்த நேம் எல்லாமே வந்து கேப்ஸ் தான். இனிஷியல் 2 இனிஷியலுக்கு நடுவில் ஸ்பேஸ் வராது, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் வரும். கீழே மேனேஜர் ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸ், லாஸ்ட்டாக டாட் வரும். ஓகே, தேங்க்யூ.